ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஒரிஜினல் ரேஷன் கார்டு வந்து தொலைஞ்சிடுச்சு அல்லது எதனா டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ ஆன்லைன் மூலமாக டூப்ளிகேட் ரேஷன் கார்டை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த டூப்ளிகேட் ரேஷன் கார்டு வர வரைக்குமே ரேஷன் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ அந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் மூலமாக உங்களோட ஒரிஜினல் ரேஷன் கார்டு தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா, ஸோ நீங்கள் டூப்ளிகேட் ரேஷன் கார்டை ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிடிஎஸ் சைடில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படி இல்லை, அந்த ரேஷன் கார்டு வந்து வர வரைக்கும்னா நீங்கள் ரேஷன் கார்டை கூட நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, டூப்ளிகேட் ரேஷன் கார்டை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிடிஎஸ் உடைய அஃபிஷியல் வெப்பேஜ், இதில் வந்து நான் இதுக்கான லிங்க்கை நான் கொடுத்துட்றேன். இதில் நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா, ரேஷன் கார்டில் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஸோ அந்த ரிஜிஸ்டர் ஆகிருந்தால் மட்டும்தான் இந்த சர்வீஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதேமாதிரி ரேஷன் கார்டில் பார்த்திங்க அப்படின்னா மெம்பர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதோ அல்லது ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ கண்டிப்பாக மொபைல் ரேஷன் கார்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்க மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ அது இருந்தது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எல்லா சர்வீஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய தாலுக்கா ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மொபைல் நம்பர் அண்ட் கேப்சா என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ₹50 பே பண்ணுற மாதிரி இருக்கும். டூப்ளிகேட் ரேஷன் கார்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ₹50 பே பண்ணணும். அதுவும் நீங்கள் போஸ்டல் மூலமாகவே உங்களுடைய கொரியர் மூலமாக வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ரிசிப்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூப்ளிகேட் ரேஷன் கார்டை வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து நம்ம ரேஷன் கார்டை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோம் பேஜில் நீங்கள் இப்போ நம்ம லாகின் பண்ணதுனால ஸோ உங்களுடைய பேஜ் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய அட்ரஸ், என்ன டைப் ஆஃப் கார்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதை ஆட் பண்ணுறதோ ரிமூவ் பண்ணுறதோ எல்லா சர்வீஸுமே இப்போ நம்ம மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால எல்லா சர்வீஸுமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், பார்த்துக்க முடியும். ஸோ கம்ப்ளைண்ட்டும் எதனா ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதுலேயும் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கிரீன் கலரில் உங்களுக்கு வந்து டவுன்லோட் சிம்பிளோட கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% வந்து எல்லா சர்வீஸுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டடான எல்லா சர்வீஸுக்குமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ டாக்குமெண்ட் ப்ரூஃபுக்கு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரேஷன் கார்டை நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணலாம். ஸோ அட்ரஸ் ப்ரூஃபுக்கு கேட்டாங்க அப்படின்னா இந்த ரேஷன் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரேஷன் கார்டில் பொருட்களை வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த பிரிண்ட் அவுட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த கார்டு இருந்தால் போதும். ஸோ யார் போகிறாங்களோ அந்த பர்சனுடைய கை இம்ப்ரெஷன் வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய பொருட்களை வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இந்தமாரி நிறைய சர்வீஸுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஷன் கார்டு உங்களுக்கு வந்து 100% யூஸ் ஆகும். ஸோ ரேஷன் கார்டு பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் கார்டு தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ ஒரிஜினல் இந்த ரேஷன் கார்டை வந்து எல்லா இடத்துலையுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதனால் ஸோ உங்களுக்கு வேண்டுறவங்க ஒரிஜினல் ரேஷன் கார்டு இல்லையே, டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண தேவையில்ல. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை லாகின் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்லைன் மூலமாகவே ஸ்மார்ட் ரேஷன் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதேமாரி ஓட்டர் ஐடியும் இருக்குது, பேன் கார்டும் இருக்குது. ஸோ எல்லா சர்வீஸுமே ஆன்லைனில் இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க அஃபிஷியலாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.